ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட உங்களுக்கு காமிக்கும் போது டைமிங் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே சேம் டைமிங்கில் தான் நடக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 9. இர்ரெகுலர். என்னோட பேரு நோய்ட். நான் தான் காட் ஆஃப் பாசில். இந்த கேம் போர்டில் தேவையில்லாத பீசஸை ரிமூவ் பண்றது தான் என்னோட வேலை. உன்னை அழிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கிங்டம்ல பிரின்சஸ் லில்லி கூட போற மத்தவங்களுக்கு ஏதோ உடையிற சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கிங்டமோட மேஜிக் பேரியர் உடஞ்சிடுச்சு. ஆனா இது உடையறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி பாக்குறா. மியோ கொடுத்த அந்த லக்கி சாம் சிப்பியை வந்துட்டு நம்ம ஹீரோ கம்யூனிகேஷன் டிவைஸ் மாதிரி செட் பண்ணி கொடுத்திருக்கான். டியா அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேக்குறா. டீமன் ஆர்மி உள்ள வந்துட்டு இருக்கு. ஒயிட் டிராகனை வச்சுட்டு சில பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க எப்படி நேஷனல் கண்ட்ரோல் பார்டர் எல்லாம் மீறி இங்க வந்தாங்க? அதுவும் இவ்வளவு பெரிய ஆர்மி இங்க உள்ள வர வாய்ப்பு இல்லையேன்னு பிரின்சஸ் லில்லி யோசிக்கிறா. அவன் ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான். அன்னைக்கு ஹாஜிமேவை அட்டாக் பண்ண அவன் தான் இது. அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க மத்தவங்க கூட போய் ஜாயின் பண்ணுங்க, நான் அவன் கதையை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு யோயி சொல்றா. அதுக்கு நம்ம இவங்களை அப்படியே விட்டு போறதான் ஷியா கேட்கவும், ஹாஜிமேவை அவன் அட்டாக் பண்ணிருக்கான், உனக்கு அவன் மேல கோபம் இல்லையான்னு கேட்கவும், எனக்கு செம கோபம் இருக்கு, அவன் காலில் விழுந்து கெஞ்சு நான் கூட சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷியாவும் யோயியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பிரின்சஸ் லில்லி ஷிரசாக்கி கூட இருக்கிறா. ஷீசுகோ அமனகாவா அப்படின்னு சொல்லி மத்தவங்களை இவங்க பாக்குறதுக்காக இப்ப போறாங்க. டீமன் ஜெனரல் ஆர்மி வந்துட்டு இப்ப கிங்டமோட அந்த கோட்டை சோரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராகன்ஸ்ல இருக்கிற படம் வந்துட்டு ஆல்ரெடி கிங்டம் குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்ப யோயோ ஷியாவா அந்த இடத்துக்கு வராங்க. பிரின்சஸ் லில்லி அதுக்குன்னு தனியாவா விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு டியா கேட்கவும், ஹாஜிமேவா அன்னைக்கு அட்டாக் பண்ண வந்தா இங்க வந்திருக்கான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டியோ சீக்கிரம் நான் இருக்கிற இடத்துக்கு வா, மிஸ் ஐகோவை நான் கையில வச்சுக்கிட்டே என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு டியோவை கூப்பிடுறான். இதோ வார மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்ப டியோ வந்துட்டு டிராகனா மாதிரி மிஸ் ஐகோவை கூப்பிடுறதுக்காக போறா. யோயி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. பார்த்தா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு பண்ண மாதிரியே டீமன் ஜெனரல் திடீர்னு வந்துட்டு அட்டாக் பண்றான். ஓ பன்னி கேர்ள், உன்னால நடக்க போறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியும்ல, நீங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? அந்த ஒயிட் ஹேர் பையன், அவன் தான் அவங்கள அந்த வால்கனில இருந்து தப்பிக்க வச்சிருக்கான். அவனோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அது அவனை ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு. ஆனா நான் இப்போ உங்களை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நீங்க அவன் கூட இருக்கிற ஆளுங்க தான் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், ஓ அப்படியா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி யோயோ ஷியாவோ சொல்றாங்க. யுரேனஸ் பிரெத்தை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். யோயி ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி அவனோட அட்டாக் அவனுக்கே திருப்பி விட்டுருதா. அவனோட அட்டாக்னாலேயே அவன் ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அந்த டீமன் ஜெனரல் டென்ஷன் ஆகுறான். முடிஞ்சா மோதிப்பார் அப்படிங்கிற மாதிரி யோயி கூப்பிடுறா. நான் அந்த பிளாண்ட் ஹேர் பொண்ணை பாத்துக்கிட்டேன், மத்த எல்லாரும் சேர்ந்து அந்த பன்னி கேல தோக்கடிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்லவும், கேட்லியாவை கொன்னதுக்கு நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்லியாவோட லவர் வந்துட்டு இப்ப சண்டை போட போறான். ஷியா அவன் மேஜிக் அட்டாக்க ஈஸியா தடுக்கிறா. அவன் டிராகன் வச்சு முட்டவும், யோயி நம்ம தனியா தான் பிரிஞ்சு சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்லவோ, யோயோ ஓகே அப்படின்னு சொல்றா. ஷியா ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தா. அவன் நீ பர்சனலா என் மேல ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சு என்ன அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், நீ என்னோட லவர் கேட்லியாவை கொண்டுக்கன்னு சொல்லவோ, கேட்லியா யாரு அப்படின்னு ஷியா கேட்கிறா. கிரேட் ஆர்கஸ் லாபிரின்த்ல அழகான ரெட் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அவ தான் என்னோட லவர் கேட்லியா அப்படின்னு அவன் சொல்லவும், ஹே அவ தான் ஃபர்ஸ்ட் எங்களை அட்டாக் பண்ணி எங்க கிட்ட சண்டை இழுத்தா, ஓகேவா? ஹாஜிமே அவளுக்கு ஓடி போறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுத்தான், ஆனா அவ தான் கேட்கல. அப்புறம் நாங்க கொலை பண்ற எல்லாரோட சொந்த கதையோ சோக கதையோ எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப யோசிச்சு பாரு, நீ கொலை பண்றவங்களோட கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும், உடனே அவன் செம கடுப்பாயிட்டு அவளை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஷியா அது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்து அந்த ஹேமரை வச்சுட்டு போயிட்டு உங்களை அட்டாக் பண்றா. அவளை பக்கத்துல நெருங்க விடாதீங்க, தூரமா நின்று அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவும், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், ஆனா என்கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஷியா வந்துட்டு அவ ஹேமர் கூட ஒரு செயினை கனெக்ட் பண்ணி இரும்பு பால் மாதிரியான ஒண்ணு வச்சு சுத்தி சுத்தி அட்டாக் பண்றா. அவளோட செயின் எட்டாவது தூரத்துக்கு மேல போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லவும், மேல எல்லாரும் பறந்து போய் அட்டாக் பண்றாங்க. ஷியா அது எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துட்டு இருக்கா. உடனே அவன் சர்ப்ரைஸா ஷியாக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா ஷியா ஒரு இரும்பு பாலை வச்சு அதை அசால்ட்டா எத்தியே அவனை கீழே தள்ளிடுதா. ஒரு நீடில வச்சு அவளை அட்டாக் பண்ணி அவளை அப்படியே கல்லா மாத்துறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான் ஒத்துக்கிடுறேன், ஆனா என்கிட்ட என்னோட ஓன் ரெஸ்டரேஷன் மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அந்த கல்லுக்குள்ள இருந்து வெளியே வரா. இப்போ எல்லாரையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்றா. கேட்லியாவோட அந்த லவர் செம டென்ஷன் ஆகி தண்டர் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அவ ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சு ஒரே அட்டாக் தான் அவன் டிராகனோட சேர்ந்து போய் அப்படியே கீழே விழறான். அவ்வளவுதான், அவனோட கதை முடிஞ்சது. இதுக்கு மேல அவனால எந்திரிச்சு சண்டை போட முடியல. நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யாரும் என்ன இப்படி பாராட்டினதுலப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப அவன் அப்படியே மயங்கிருந்தான். என்னையவோ ஒருத்த மான்ஸ்டர்னு சொல்ற லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டேனா அப்படின்னு அவ ஹாப்பி ஆகுறா. அதே சேம் டைமிங்ல இந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. யோயி கூட அந்த டீமன் ஜெனரல் சண்டை போட்டுட்டு இருக்கான். யோயி அவன் அட்டாக் எல்லாம் ஈஸியா தடுத்துட்டு, ஹாஜிமேக்கு நீ பண்ணது கொண்டு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தண்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா. ஆமா மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் யோயோட அந்த அட்டாக்க அப்படியே முழுங்கிட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உன்னோட அந்த தண்டர் அட்டாக்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஜெனரல் சொல்றான். ஓ அப்படியா, என்னோட மேஜிக்கை நாலிஃபை பண்றதுக்கு நீ ப்ரிப்பேரா வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யோயி வந்துட்டு இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸ் பண்ணுதா. டிராகன் மாதிரியான லைட்னிங் அந்த இடத்துக்கு வருது. அந்த டிராகன் அதை அட்டாக் பண்ணவும், முடிஞ்சா இதை தடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் ஜெனரல் ஆர்மியில இருக்கிற முக்காவாசி ஆளுங்களை இவ அழிச்சிருதா. டிராகன்ஸை வச்சு திடீர்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல வந்துட்டு கேஸ்ட்
பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட இருக்கிற மத்த எல்லாரும் யூஇயை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அந்த பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல போட்டு முடிக்கிறான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்குது. அதுல அவனோட சில ஆளுங்களே வந்து அழிஞ்சு போறாங்க. அந்த லெவலுக்கு அந்த பிளாஸ்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. யூஇயோட வாயில இருந்து ரத்தமே வருது. பரவாயில்ல உன்கிட்டயே திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த டீமன் ஜெனரலோட டிராகன் வந்துட்டு யோயியோட உடம்புக்குள்ள அப்படியே அதோட கொம்ப குத்தி இறக்குது. அவ்வளவுதான், இவ செத்துட்டா அப்படின்னு இந்த ஜெனரல் பார்த்தா யோயி வில்லத்தனமா சிரிக்கிறா. ரிவைவல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அவளுக்கு ஏற்பட்ட காயம் ஹீலிங் ஆயிருது. அந்த டிராகனுக்கும் அந்த ஜெனரலுக்கும் அதே மாதிரி காயம் ஏற்படுது. இது எப்படி நீ இன்னும் எப்படி சாகாம இருக்க? உன்னால எப்படி டக்குன்னு ஹீலிங் ஆக முடிஞ்சது? எப்படி எங்களை அட்டாக் பண்ண? நான் சாகாம இருக்கணும்னா இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜெனரல் ஃப்ளைட் நீங்க இங்க இருந்து போங்க, நாங்க அவளை அது வரைக்கும் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க சொல்றாங்க. நான் உயிரோட இருந்தாதான் இவளை திரும்ப வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போயிட்டான். அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு ஷியா இந்த இடத்துக்கு வரா. அந்த ஜெனரல் எங்க போனா அவன் இன்னும் உயிரோட இருந்தாம்னா சொல்லு, நானும் அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச் வைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவும் யோயி கண்ணை பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு யோயி சொல்றா. பரவாயில்ல, நீ உண்மையிலேயே திறமை சொல்லிதான் எக்ஸ்ட்ரா வெயிட்ட கையில வச்சுக்கிட்டு கூட என்னோட அட்டாக் என்ன டாச் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு அந்த ஏஞ்சல் கேக்குது. நாகமோ நான் தான் உனக்கு இடஞ்சலா இருக்கணும்னு மிஸ் சைக்கோ கேட்கவும் இங்க உயிரோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நோயிட் இப்ப நம்ம ஹீரோவை டைரக்டா வந்து அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவளை அட்டாக் பண்றான். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் திறமையா தான் இருக்க. ஆனா நீ என்னோட லார்டோட கேம்ல இருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவ சொல்லவும் இந்த மாதிரி சீட்டிங் பண்ற ஒருத்தனோட கேம்ல எனக்கும் இருக்க விருப்பம் நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன கோவப்படுத்த ட்ரை பண்றியா? உன்னால அது முடியாது, ஏன்னா எனக்கு எந்த ஒரு எமோஷன்ஸும் கிடையாது அப்படின்னு அவ சொல்லவும் நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு காட் மாதிரி அப்படிங்கிறதுனால ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றா. ஃபேஷியல் அண்ட் கிரியேஷன் மேஜிக்கை கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு ப்ரோட்டோடைப்பை கிரியேட் பண்ணிருக்கான். அதை வச்சு நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்கான். திடீர்னு சர்ச்சில் பாட்டு பாடுற சவுண்ட் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ப்ளூ கலர்ல ஏதோ வெளியே போகும்போது இது என்னது அப்படின்னு சொல்லி மிஸ் சைக்கோ கேக்குறாங்க. இந்த சாங்சுரி அவங்க ஏரியால நம்ம சண்டை போட வந்திருக்கோங்கிறதுனால அவங்களுக்கு சில அட்வான்டேஜ் இருக்கதானே செய்யும். என்னோட மேஜிக் அவங்க கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிஸ்டா தான் இதை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வேலையை அவன் பர்ஃபெக்டா பண்றான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் ஆமா கிங்டம் அழிஞ்சுகிட்டு இருக்கே, அதை போய் நீ காப்பாத்தாம என் ஒருத்தன் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியே, ஏன் மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதில் கிங்டம் போய் காப்பாத்தலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னு இந்த கேம்ல இருந்து நீக்கிறது தான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு அவ சொல்லவும் அதுக்கு பேசாம என்னோட உலகத்துக்கே நான் அனுப்பி வச்சிடலாம்ல, உங்களுக்கு வேலை சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது என்னால முடியாது, நீ பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி வந்திருக்க, என்னோட லார்ட் நினைச்சதை விட நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்ட, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுல என்னோட லார்டுக்கு விருப்பம் இல்ல, நீ கதறதையும் துடிக்கிறதையும் அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, உன்னை கொலை பண்றது தான் அவரோட விருப்பம், அதை தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப கடுப்பேறுது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டக்குனவா வந்துட்டு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோட பேரியரை இந்த தடவை அதை உடைச்சிருது. ஆனா டியா சாமா டைமிங்ல வந்து அந்த நோயிட்ட அட்டாக் பண்றா. மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி டியா வந்து கேட்குவோம் பர்ஃபெக்ட் டைமிங்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோவை வந்துட்டு நம்ம ஹீரோ இப்ப டியா கூட அனுப்பி வைக்கிறான். நாகமா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ சேஃபா திரும்ப வருவேன்னு அப்படின்னு மிஸ் ஐகோ கேட்கறாங்க. நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ மிஸ் ஐகோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கவலைப்பட தேவையில்லை, ஃபுல் பவர்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஃபைட் ஸ்டார்ட் ஆக போது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த நோயிட் அப்படிங்கிறவா கிட்டத்தட்ட காடுக்கு ஈக்குவல் மாதிரி தான், காடுக்காக தான் இவ வேலை பாக்குறா. அண்ட் இவ ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவளுமே கூட. ஷியா வந்துட்டு ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு யோயி ஃபைட் பண்றது நமக்கு காமிப்பாங்க. ஆனா அது ரெண்டுமே சேம் டைமிங்ல தான் நடந்துட்டு இருக்கும். எங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த நோயிட் அப்படிங்கிறவா கூட இப்பதான் சண்டை போட ஆரம்பிக்க போறான். இதே சேம் டைமிங்ல இன்னும் யோயி வந்துட்டு அந்த ஜெனரல் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்க கூட மாட்டா. ஆனா அவ சண்டை போட்டு முடிச்சதையே நமக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. இதை எதுக்காக என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற, இதுல பெருசா எதுவும் வித்தியாசம் இருக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் இந்த டைமிங்ல வந்துட்டு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.